இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கொளத்தூர் அடுத்த விநாயகபுரத்தில் வசித்து வந்தவர் அன்சர் பாஷா. இவருக்கு வயது 31. ஆட்டோ டிரைவரான இவர் சில தினங்களுக்கு முன்பு இரவு 11:30 மணிக்கு கொளத்தூர் ரெட்டேரி சந்திப்பு அருகே ஆட்டோவை நிறுத்திவிட்டு தன்னுடைய தாயார் மெஹபூப் மற்றும் அன்சர் பாஷாவின் கள்ளக்காதலியான லட்சுமியுடன் பேசிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் சிலர் ஆட்டோவில் இருந்த அன்சர் பாஷாவை கத்தியால் குத்தியிருக்கிறார்கள். ஆட்டோவிலிருந்து இறங்கி தப்பி ஓடிய அன்சர் பாஷாவை விரட்டி சென்ற மர்ம நபர்கள் சாலையின் நடுவே மடக்கி முகத்தில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். படுகாயமடைந்த அன்சர் பாஷா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து தகவல் அறிந்த துணை கமிஷனர் முத்துசாமி, உதவி கமிஷனர்கள் அகஸ்டின் ஜான்பால், ஜெயராமன் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் சண்முகவேலன் மேலும் சில பேர் சம்பவ இடத்துக்கு வந்து விசாரணை நடத்தினார்கள். முதல் கட்ட விசாரணையில் கொல்லப்பட்ட அன்சர் பாஷாவுடன் ஆட்டோவில் பேசிக் கொண்டிருந்த அவருடைய கள்ளக்காதலி லட்சுமியின் மகன் அஜித் என்பவர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் லட்சுமியுடன் உள்ள தொடர்பை கைவிடுமாறு கொலை செய்யப்பட்ட அன்சர் பாஷாவை லட்சுமியுடைய மகன் அஜித் எச்சரித்துள்ளார். இதனால் 2 பேருக்கும் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிய 2 வழக்குகள் ஏற்கனவே புழல் காவல் நிலையத்தில் விசாரணையில் உள்ளதாக தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு அஜித் தன்னுடைய நண்பர்கள் 2 பேருடன் சேர்ந்து அன்சர் பாஷாவை கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கொல்லப்பட்ட அன்சர் பாஷாவுக்கும் பர்வீன் என்கின்ற மனைவியும், முகமது தாயான் என்கின்ற 8 வயது மகனும், முசாரத் என்கின்ற 7 வயது மகளும் இருக்கிறார்கள். கருத்து வேறுபாட்டால் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு பிரிந்து சென்ற இவர்கள் புளியந்தோப்பில் வசித்து வருகிறார்களாம். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.